ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துருக்காரு. இதை பார்த்தோன்னே சாமி சோறுன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு உண்மையிலே. ஏன்னா இந்த வாரம் முழுக்க வந்துட்டு ட்ரெஸ் இல்லை, அக்சசரிஸ் இல்லை, எதுவுமே இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இருந்துச்சு. சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஸோ கடைசியாக வந்துட்டு எல்லோரும் இது அந்த கார்டன் ஏரியாவில் நிற்கிறாங்க. இப்போ வந்து பிக் பாஸ் வந்து இந்த வாரத்தோட அந்த டாஸ்கோட லாக்கர் ரூல்ஸை சொல்கிறேன் கேளுங்க. 2 டீமே ஓட போகிறீங்கன்ட்டாரு. 2 டீமுமே வா, என்னையா சொல்கிறீங்க அப்படி மாதிரி இருந்துச்சு. பஸர் அடித்த உடனே 2 பேரும் போகிறீங்க, ஆனால் இந்த வாட்டி டைமிங் ஏன் கண்ட்ரோல் அப்படி மாதிரி சொன்னோன்னு எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இங்கே வந்து நின்னது காரணம் வைல்ட் கார்டு என்ட்ரியாக இருக்குமோ அப்படி மாதிரி நினச்சாங்க. பட் இன்னுமே வைல்ட் கார்டு என்ட்ரி வரல. ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பஸர் அடித்தவொடனே இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி ஒரே ஒரு சஜஷன் சொல்கிறேன், உள்ளே இருக்கிறது எல்லாம் உங்கள் பொருட்கள் பார்த்து எடுத்துக்கோங்க, உடச்சிட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து லாக்கு டாஸ்க் இதோடு முடியுது அப்படின்ட்டாரு. பஸர் அடிக்கிறாங்க, எல்லாம் ஓடுறாங்க, ஓடி போய் அதை எடுக்கிறாங்க இதை எடுக்கிறாங்க. சோறுன்னு சொல்லிட்டு போட்டு எல்லாத்தையும் தூக்கி வெளியில் அவ்வளோ போட்டாங்க. அவ்வளோ அப்படியே குப்பை மாதிரி கிடக்குது. பார்த்து எடுங்க, டாஸ்க்கே முடிஞ்சிருச்சு அப்படின்ற. என்ன சொல்கிறீங்க? டாஸ்க் முடிஞ்சிச்சு, சும்மா தான் சொன்னால் மெதுவாக எடுங்க, இது எல்லாமே இனிமேல் உங்கள் பொருட்கள் தான், உணவுப் பொருட்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் உங்களை தேடி வரும், அது இனிமேல் செல்லாதுன்ட்டார். ஆடா பாருங்களா, நாங்கள் என்னமோ நினச்சோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருந்துச்சு, கலவரமாக ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். பட் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீக்லி டாஸ்க்கை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.